ஒரு ஊரில் டீனா, மீனா, சிவா, சரண் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போ ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஒரு நாள் டீனா, சிவா, சரண் 3 பேருமே அவங்க காலேஜ் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, என்னடா இது மீனாவை இன்னும் காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போது டீனா சிவாக்கிட்டேயும் சரண்கிட்டேயும் இப்படி சொல்கிறா. என்னப்பா மீனாவை இன்னும் காணோம், அவ என்னாச்சு, ஏதாவது சொன்னால உங்ககிட்ட? அப்போ சரண் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க அவளை காணோம் இன்னும்? நான் கூட உங்க யார்கிட்டயாவது சொல்லியிருப்பான்னு நினைச்சேன், உங்ககிட்டயும் சொல்லலையா? அப்படி என்ன அவளுக்கு வேலை? நம்ம கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாம அவ்வளோ பிஸி ஆயிட்டாங்களா மேடம்? சரி சரி, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் உட்காந்து எப்பவும் போல் பேசி சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது. அப்போவும் மீனா வரவே இல்லை. அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு மீனா என்ன தான் எங்கே தான் போயிருப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவாவும் சரணும் அங்கேயும் இங்கேயும் எந்திரிச்சு பார்க்குறாங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவள் வர மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் சிவாக்கு இருந்துட்டு ஒரு ஐடியா வருது. சரி சரண், நீ ஃபோன் பண்ணி பாரு, அவள் என்ன பண்ணுறான்னு கேளு அப்படின்னு சொல்லி சிவா சரண் கிட்ட சொல்கிறான். அதே மாதிரி சரணும் ஃபோன் பண்ணி கேட்குறான். சரண் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இப்படி சொல்கிறான். ஃபோன்ல ரொம்ப டல்லா பேசினான், ஏதோ அலற மாதிரியே பேசுறான். அவன் வீட்டில் தான் இருக்காளாம். வாங்க நம்ம வீட்டுக்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். எல்லாரும் மீனாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. மீனா வீட்டுக்கு போய் சிவா மீனாவை பார்த்து இந்த மாதிரி கேட்குறான். மீனா, ஏன் காலேஜுக்கு இன்னைக்கு வரல? எப்பவும் லீவ் போடுறதா இருந்தா முன்னாடியே எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எதுவும் சொல்லவும் இல்லை. சிவா கிட்ட வேற ஃபோனில் அலற மாதிரி பேசியிருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? அப்படி அவன் கேட்டாலும் மீனா எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஒரே சோகமாகவே நிற்கிறான். அதுக்கப்புறம் சிவா, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிவா மீனா கிட்ட எப்படி கேட்டதும் மீனா ஓன் அழ ஆரம்பிச்சிடா. எதுக்காக அழறான்னு யாருக்குமே புரியல. திடீர்னு சரணுக்கு ஒரு கால் வருது. அவன் அந்த கால் பேசிட்டு வரும்போது மீனா டீனா கிட்டேயும் சிவா கிட்டேயும் இப்படி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மந்த் நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வருது, அதில் என்னை ட்ராமாவில் நடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நடிக்கவே வராது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மீனா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறா. மீனா சொன்னதை கேட்ட டீனா இப்படி சொல்கிறான் மீனா கிட்ட. மீனா, உனக்கே உன் மேலே நம்பிக்கை இல்லையா? பயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தா பயம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். பயத்தை ஃபேஸ் பண்ணு, பயத்தை எதிர்கொள்ள. பயம் உன்னை பார்த்து பயந்து ஓடிடும். என்னைக்கு பயத்தை நீ எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னே அர்த்தம். எப்போவுமே பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி தான் நீ வாழ போகிற? சாதாரண ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பயமா? நாங்கள் எல்லாரும் எதுக்கு இருக்கோம்? கண்டிப்பாக உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். டீச்சர்ஸும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தைரியமாக பண்ண. எல்லாருமே மீனாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு உன்னை பாராட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி டீனா மீனாவை என்கரேஜ் பண்ணுறான். மீனாவும் கொஞ்சம் பயம்லாம் போய் இருக்கா. இது நாடக நாள். மீனாவோட நாடகம் ஆரம்பிக்குது. மீனா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. மீனாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீனாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. எந்த விஷயத்தையும் பயப்படாமல் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க.